கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்திருக்கிற வேத வசனம், கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத வசனம் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17வது வசனம். நிறையா வீடுகளில் அதிகமாக விசுவாசமுள்ள குடும்பத்தார், கடவுள் மேலே முழு நம்பிக்கையுள்ள எல்லாருடைய வீட்டிலையும் இப்படி ஒரு வசனம் பதிக்கப்பட்ட பலகை மாட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். என்னென்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் பதிவிடுறார். ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிறவர், அதாவது எந்த விதமான பணமோ, எந்த விதமான பொருளோ, எந்த விதமான ஐஸ்வர்யமோ, சொத்து சுகமோ தனக்கென்று சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சுயநலத்தோடு செய்கிற ஊழியக்காரர்களுக்கு இது இல்லை. தான் பெரிய பணக்காரன் ஆகணும்னு செய்கிற ஊழியக்காரனுக்கு இந்த வசனம் பொருந்தாது. இந்த வசனம் எப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு பொருந்தும் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தை நிமித்தம் எவ்வளவு துன்பப்பட்டாலும், எவ்வளவு வேதனைப்பட்டாலும், எத்தனை முறை பசியோடு இருந்திருந்தாலும், பட்டினியாக இருந்தாலும், ஆண்டவர ஊழியத்தை விட்டு நான் விலக மாட்டேன்னு சொல்லி வைராக்கியமாக ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு தான் இந்த வார்த்தை எழுதப்படுகிறது. அப்போ நீங்கள் ரொம்ப யோக்கியமான ஊழியக்காரரா, நீங்கள் ரொம்ப பரிசுத்தமான ஊழியக்காரரா, நீங்கள் எந்த சொத்து சுகத்துக்கு ஆசைப்படுறது இல்லையா, இப்படியெல்லாம் உங்களுக்கு கேள்வி எழும்பும். அதற்கு நான் என்ன பதில் சொல்கிறேன் அப்படின்னா, ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் சொத்து சுகம் சேர்ப்பதற்கான சுயநலமான வார்த்தைகளும் வேதத்தில் இல்லை. அப்படி ஒருவேளை இருந்தால் அதை எந்த காரணத்தை கொண்டு அங்கே எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறத உணர்ந்தோம்னா நாம் அந்த வார்த்தைகளை பேச மாட்டோம். அப்படி பேசாத இருக்க வரைக்கும் நான் கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறேன்னு அர்த்தம். அப்படி நயவஞ்சகமான வார்த்தை என் வாயிலிருந்து வராத வரைக்கும் நான் ஆண்டவருக்கு உண்மையாக வேலை செஞ்சிட்ருக்கிறேன், உண்மையாக ஊழியம் செய்கிறேன்னு அர்த்தம். எப்பொழுது பிசாசு ஒரு ஊழியக்காரனை பிடிக்கிறானோ அப்பொழுது அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நயவஞ்சகமாகவும் சுயநலமாகவும் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு அல்ல இந்த வார்த்தை. உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான் இந்த வார்த்தை. என்ன சொல்கிறாரு? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். இப்போ இந்த சின்ன சின்ன ஊழியக்காரர்களால், இந்த சின்ன சின்ன ஊழியக்காரர்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாருங்கள், ஒரு ட்ராக்ஸ் கொடுக்க போனால் அந்த இடத்துல பிரச்சனை. ஒரு இடத்துல நம்ம ஊழியத்துக்கு போகிறோன்னு வைங்களேன், அங்கே ஒரு பிரபல்யமான ஒரு ஊழியக்காரர் வந்துட்டார்னு வைங்க, உடனே இந்த சின்ன ஊழியக்காரனை உதாசீனப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இதை விட அவமானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ எடுத்து கையில் கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்க, இன்னொரு நாளைக்கு பார்ப்போன்றாங்க. அந்த 200 ரூபாயை வாங்கி தன்னுடைய போஜனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு தான் அந்த ஊழியக்காரனோட நிலைமை இருக்கும்.
ஆனாலும் அந்த ஊழியக்காரனுக்கு கண்ணீர் வரும். என்ன தெரியுமா? நான் ஊழியமே பண்ணலை, என்னை விட ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்ததுனால நான் அவமதிக்கப்பட்டுட்டேன், இந்த 200 ரூபாயை வாங்கிறதா வேண்டாமான்னு அந்த மனிதனுடைய இருதயம் போராடும். அப்படியே வாங்கிட்டாலும், வலுக்கட்டாயமாக அவங்க கொடுத்துருந்தாலும் அதை வாங்கிட்டு வழி நெடுக அவன் 1000 ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு தான் போவான். இதுதான் உண்மையாக எளிமையாக ஊழியம் பண்ணக்கூடியவனுக்கு வரக்கூடிய பிரச்சனை. அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் மாதிரி நிற்கும். இப்போ ஆண்டவரோட சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணி போகிறப்ப ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேன். ஒரு தேவாலயத்தில் செய்தி கொடுக்கும்படியாக என்னை அழைக்கிறாங்க. அப்போ நான் போயிருக்கிறேன். சாதாரண ஊழியக்காரன் தான் நான். இப்போ நான் போன உடனே வேத பாடங்கள் கொடுங்கன்னு சொன்னாங்க. வேத பாடமும் கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ திடீர்னு அந்த ஆலயத்தினுடைய போதகர், அந்த ஆலயத்தினுடைய ஆயர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒருத்தர் அந்த வழியாக போகிறார், அந்த ஊர் வழியாக போகிறார், வேற எங்கேயோ ஒரு வேலையாக போகிறார். போகிறவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்கள் ஊர் வழியாக தான் போகிறேன், வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஊரில் ஒரு சர்ச்சு, உங்கள் சர்ச்சில் நான் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போகிறேனே அப்படின்னு எதாவது கேட்டுட்டு போராட்டிருக்கு. உடனே அவர் ஓகே நீங்கள் போங்க, நம்ம சர்ச்சு இன்றைக்கி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்லிட்டார். இப்போ இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க, இல்லை ஏற்கனவே ஒரு ஊழியக்காரர் வந்துட்டார் அப்படின்னு. இல்லை இல்லை அவரை போக சொல்லிடு, போக சொல்லிவிட்டு நான் சொன்னேன் இவர் பெரிய ஊழியக்காரரு, இவர் மிகப்பெரிய ஊழியக்காரரு, அதனால் இவர் என்ன பண்ணுங்க அங்கே செய்தி கொடுக்க வைங்கன்னு சொல்லி ஆயர் சொல்லிடுறார். உடனே அவங்க என்னை போக சொல்லிட்டாங்க. சரி ஐயா நீங்கள் போங்க, இன்னொரு நாளைக்கு உங்களை பயன்படுத்திக்கிறோம் இந்தாங்கன்னு சொல்லி ஒரு 100 ரூபாய் கையில் கொடுத்து என்னை போக சொல்லிட்டாங்க. அந்த வளர்ந்த பெரிய ஊழியக்காரர், புகழ்பெற்ற ஊழியக்காரர் அங்கே செய்தி கொடுக்குறார். செய்தி கொடுத்துட்டு போயிட்டார். என்ன செய்தி கொடுத்தார் என்ன ஏதுன்னு தெரியல. அப்போ நானும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட்டேன். சில நாட்கள் கழித்து அந்த மக்கள் சாட்சி சொல்கிறாங்க, ஐயா அன்னைக்கு வந்த அந்த ஆள் பேசாமல் நீங்கள் செய்தி கொடுத்துருந்தீங்கன்னா ஏதாவது 2 வசனத்துக்கு அர்த்தமாவது நாங்கள் தெரிஞ்சிருப்போம், 2 வசனத்தினுடைய ஞான அர்த்தங்களை புரிஞ்சிருப்போம். அந்த ஆள் கத்துறது, கூப்பாடு போடுறது, பாட்டு பாடுறது, பயங்கரமாக சத்தம் போட்டு கத்துறதுமா கத்திட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் தான் பெரிய ஊழியக்காரங்கிறதுக்காக வேண்டி அப்படி கேமராவை வச்சு படம் எடுத்துக்கிட்டு போயிட்டாருங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை, காணிக்க தான் வேஸ்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. குறை சொல்லலை. சாதாரண உண்மையாக ஊழியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த ஆயுதம் கொஞ்ச நாள் கழித்து வாய்க்காமல் போயிடுச்சு. மறுபடியும் நம்மளை கூப்பிட்டு அங்கே ரெகுலராக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் சரி, தன்னை ஊழியக்காரன் என்று பெருமை பாட்டாற்றி கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் கொஞ்ச நாளில் வாய்க்காமலே போயிடும். இது ஒரு சாட்சி. எதுக்காக சொல்ல வரேன்னா, அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, எந்த ஆயுதமாக இருந்தாலும் சரி, அது வாய்க்காமலே போகும். ஏன்னா நீங்கள் கடவுளோட பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கர்த்தரின் பிள்ளைகள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். நாங்கள் ஒன்றும் ஊழியக்காரர் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வேதத்தை எடுத்து வீதி வீதியாக சென்று பிரசங்கிக்கிறவன் மட்டும் ஊழியக்காரன் அல்ல. வேத வசனத்தின்படி தன் வாழ்க்கையை நடத்தி மற்றவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக சாட்சியாக வாழ்கிறவனும் மிகப்பெரிய ஊழியக்காரன் தான். அவர்கள் வார்த்தையின் நிமித்தம் கர்த்தரை வெளிப்படுத்துகிறாங்க, நீங்கள் வாழ்க்கையின் நிமித்தம் கர்த்தரை வெளிப்படுத்துறீங்க. அப்போ உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதம் எழும்பினாலும் அது வாய்க்காமலே போகும். அடுத்த வார்த்தை சொல்கிறார் பாருங்க, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவ. 10 பேருக்கு முன்னால்
இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துகிறாங்க. என்னன்னு? பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாங்க. இவர் தேவதூஷணை சொன்னார், ஓய்வு நாளை துஷ்ட மனுஷனா, அதாவது தூஷணப்படுத்தினார், அந்த ஓய்வு நாளை இவர் அவமதிச்சார், தன்னை கடவுளுக்கு சமமானவர்னு சொல்லிக்கிட்டாரு. இப்படியெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரை குற்றப்படுத்துவதற்காக அவர் கண்களுக்கு முன்பாகவே அநேக நாவுகள் எழும்பி நின்றுச்சு. அந்த நாவுகளெல்லாம் எப்போ அறுக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் மரித்து உயிரோடு இருந்தார் பாருங்க, அப்போ இந்த பொய் சாட்சி சொன்ன நாவுகள் எல்லாம் அறுப்புண்டு போனது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இருக்கிற போது நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த பொய் சாட்சிகளும், நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவுகளும் அறுப்புண்டு போகும். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஐயோ இப்படி எனக்கு விரோதமாக சாட்சி சொல்கிறானே அப்படின்னு உங்கள் மனசு வேதனைப்படுகிற போது கர்த்தரோட சமூகத்தில் சொல்லுங்கள், அந்த நாவுகள் அறுப்புண்டு போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். நம்ம கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறப்போ கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்கிற போது, கடவுளுடைய வார்த்தையை வாழ்ந்து காண்பிக்கிற போது இது நமக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சுதந்திரத்தை யாருனாலும் என்ன பண்ண முடியாது? பறிக்க முடியாது. நம்ம யாரும் அடிமைப்படுத்த முடியாது. அப்படி ஒருவன் நம்மை அடிமைப்படுத்த நினைத்தால், அப்படி ஒருவன் நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நமக்கு விரோதமாக ஆயுதம் போல் எழும்பினாலும், மற்றவர்களுக்கு முன்பாக பொய் சாட்சி சொல்லி நியாயாசனத்தில் நம்மை நிறுத்தினாலும் அவர்கள் அறுப்புண்டு போவார். அன்பானவர்களே, நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள், கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற மக்கள், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவர்களால் ஜமாளிக்க முடியும். ஏன்னா கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம். உங்களுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் அவர் பார்ப்பார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற நாவுகளும், உங்களை நியாயஸ்தானத்தில் நிறுத்தி பொய் சாட்சி சொல்லுகிற நாவுகளும் ஆயுதங்களும் அறுப்புண்டு போகும், வாய்க்காமலே போகும். கர்த்தரோட சமூகத்தில் சொல்லுங்கள், அவர் பார்த்து கொள்வார். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான நல்லதொரு இந்த நாளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற அதற்காகவும் நன்றி. இந்த தியானத்தின் வார்த்தைகளை நாங்கள் வாசித்து விசுவாசித்து அதன்படி நடந்து எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களும், எங்களுக்கு விரோதமாய் எழும்பி சொல்லுகிற பொய்சாட்சியின் நாவுகளும் இந்த உலகத்தில் இல்லாமல் அறுப்புண்டு போவதை நாங்கள் பார்ப்பது எங்கள் சுதந்திரம் என்பதை சொல்லியிருக்கிறீர். அப்படியாக இவைகளெல்லாம் நடந்தேற நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். நீரே எங்களோடு கூட பயணிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.